ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இதான் பழமொழி. கதை என்னங்கிறது பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரு ஊரில் அருண் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கிறாரு. அந்த வாலிபனுக்கு கோபம் அதிகமாக வரும். இந்த கோபத்தை அவரால் குறைக்கவும் முடியல. அது யாராவது சொன்னால் அவருக்கு அதுக்கும் கோபம் தான் வரும். நான் என்ன கோபக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் தான் போடுவார். தவிர அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத அவர் யோசித்ததே இல்லை. இதனால் அவருடைய இருக்கிற நல்ல குணங்கள் கூட கோபத்தால் அவரை அழிச்சிட்டு இருந்தது. இப்படி நாட்கள் போக ஒரு நாள் அருண் ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு அங்கே உள்ள பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஒரு சில பொருளை தன்னோட பேக்கெட்டில், சின்ன பொருட்களை தன்னோட பேக்கெட்டில் போட்டுறாரு. போட்டதை அவர் அப்படியே மறந்துடவும் செஞ்சிடறாரு. வீட்டுக்கு எல்லா பொருட்களும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும்போது அவர் பேக்கெட்டில் போட்ட பொருளை மறந்து போய் தேடிட்டு கடைக்காரன் மேலே கோவப்படுறாரு. அதிகமாக காசு எடுத்துகிட்டு அந்த பொருளை எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் போய் கடைக்காரன்ட்ட சண்டை போடுறாரு. அப்போ கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லை அருண், நீ எடுத்துகிட்டு போயிட்ட, உனக்கு ஞாபகம் இல்லை, நீ வேற எங்கேயாவது வச்சுருக்கியான்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அருணுக்கு நான் எங்கே வச்சுருக்கிறேன், நான் என்ன பொய் சொல்கிறேன்னா, நீ ஏமாத்துக்காரன், இந்த மாதிரி எல்லா மக்களையும் ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஊர் மத்தியில் ஊர் நடுவில் வந்துடுறாரு. சத்தம் போட்டுட்டு நடுவில் வந்துடுறாரு. ஊர் மக்கள் எல்லோரும் கூடுறாங்க. எல்லோரும் கூடும்போது அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சத்தம் போட்டு பேசுகிறதுனால கடைக்காரர் பேரை கெட்ட பேராது. இதனால் கடைக்காரருக்கு ஒரு அளவுக்கு மேலே கோவம் அதிகமாகிருச்சு. அதிகமானோடனே தன்னோட கடையில் கேமரா வச்சுருக்கிறாரு. அந்த கேமராவை போய் மக்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு, எல்லோரும் இருங்க, நான் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வரேன், அந்த கேமராவில் பதிவாக இருக்கிற அந்த பதிவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கடைக்கு நோக்கி போயிட்டுருக்கிறாரு யார், கடைக்காரர். அந்த கடைக்காரர் அங்கே போகும்போதும் அருண் சொல்கிறான், அவன் செஞ்ச தப்பை பயந்து போய் நம்ம மாட்டிக்கோங்க பயத்தில் கோபத்தில் போகிறா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, அந்த கடைக்காரர் ரொம்ப நல்லவர், கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்திருக்கலாம், அவர் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அருண் சொல்கிறாரு, நான் அந்த கொஞ்சம் பொருளுக்காக நான் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டையும் கோபப்படுறாரு. அப்போ மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆத்திரப்படாத, ஆத்திரப்பட்டால் உன் புத்தி இங்கே குறைவாக என்னப்படும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, கத்திகிட்டே இருக்கிறாரு, சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் பேசுகிறத காதிலே வாங்காமல் கடைக்காரருக்காக காத்திருந்தாங்க. கடைக்காரர் கொஞ்ச நேரத்தில் அந்த இந்த கேமராவில் பதிவாக இருந்த அவர் வாங்கின பொருட்களோட என்னெல்லாம் வாங்கினாங்க, எப்படி எடுத்து வச்சார் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வராரு. மக்களுக்கு போட்டு காமிக்கிறாரு. அவர் சில பொருட்களை தன்னோட பேக்கெட்டில் வச்சுருக்கிறாரு. அப்போது அங்கே கூட்டத்தில் நின்று ஒருவர், இப்போ உன் பேக்கெட்டில் தேடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பேக்கெட்டில் தேடி பார்க்கும்போது அந்த பொருள் இருக்குது, எடுத்து வெளியில் காமிக்கணுன்னே அவனுக்கு ரொம்ப கேவலமாகவும் வெக்கமாகவும் தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்புறம் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, நீ எப்போ ஆத்திரப்பட்டு கோவப்படுறியோ அப்போவே உன்னுடைய புத்தி எல்லாமே குறைவாயிரும், நீ அந்த இடத்துல குறைவாக தான் கருதப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்கிறார். ஆமாங்க, நம்ம கோபத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.